ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அருள் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் 2024 பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். டிஎன் பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் 2024 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து டைரக்டரேட் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது இந்த கவுன்சிலிங்கில் அப்படின்ற தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அருள் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் உடனடி அப்டேட்ஸை வந்து நீங்களும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் 2024க்கான அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்டு 1க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெடியூலாக ரவுண்ட் 1 அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் 2024 to 25 செஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ரவுண்ட் 1A அப்படின்ற கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ இந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் அடுத்தது நடக்கும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் எதுக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் பேராமெடிக்கல் கோர்சஸ் சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான ஷெடியூல் தான் வந்து இந்த இது. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான டைம் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 20/9/2024 காலையில் 10 மணிலேருந்து 25/9/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 நாட்கள் இந்த டேட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அகைன் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய காலேஜஸ், ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் காலேஜஸ், என்ன கோர்ஸ் எந்த காலேஜ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் சீட்ஸை ஃபில் பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு 1A கவுன்சிலிங்குடைய அந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 27/9/2024 அன்னைக்கு அந்த ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து 28/9/2024 அன்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 4/10/2024 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4/10/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். ரேங்க் லிஸ்ட், பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 19,466 வரையும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த ரவுண்ட் 1A கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ்னால் 200லேருந்து 160 வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த ரவுண்ட் 1A கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கலந்துக்கலாம். கவுன்சிலிங் அப்ளை பண்ண, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ண எல்லாருமே கலந்துக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் தான் வந்து இந்த ரவுண்ட் 1 ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 250 ரூபா வந்து அகைன் நீங்கள் ஒரு ஃபீஸை வந்து பே பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா 250 ரூபா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸஸ் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் காலேஜஸ், என்ன கோர்ஸ் எந்த காலேஜில் வேணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நீங்கள் சாய்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜையும் சேஞ்ச் பண்ண முடியாது வேறு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய அட்மிஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேகன்சி பொசிஷன்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ வேகன்சி பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன்ஸ் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2024 to 25 செஷன் ஆன் எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 19/9/2024
அன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த வேகன்சி பொசிஷன்ஸ் இருக்குன்னா ரவுண்ட் 1A கவுன்சிலிங்காக இந்த வேகன்சி பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபார்ம் கோர்சஸ் வந்து 2 காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ மொத்தம் 120 பிஃபார்ம் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. ஸோ இந்த 120 சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் தான் வந்து இந்த ரவுண்ட் 1A கவுன்சிலிங்ல நடக்க இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மேல் ஆண்களுக்கான பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க. மொத்தம் 35 சீட்ஸ் இருக்கு. அது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பாத்துக்கலாம். ஸோ அடுத்ததா பிஎஸ்சி நர்சிங் பெண்களுக்கான ஃபீமேல் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 6 காலேஜஸ், மொத்தம் 315 சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் தான் வந்து இந்த ரவுண்ட் 1A அப்படின்ற கவுன்சிலிங். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸ் வந்து 3 காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க, 3 கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க, மொத்தம் 80 சீட்ஸ் இருக்கு. அடுத்தது பிஏ எஸ்எல்பி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க, மொத்தம் 25 சீட்ஸ் வந்து இந்த கோர்ஸ்க்கு இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்கன்னா 21 கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க, மொத்தம் 320 சீட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அந்த தகவலை வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி பாத்தீங்கன்னா மொத்தம் 55 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. அதுக்கான கவுன்சிலிங் தான் இந்த ரவுண்ட் 1A. அடுத்தா பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி மொத்தம் 45 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி பிஓடி பாத்தீங்கன்னா மொத்தம் 30 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. அடுத்ததா பி ஆப்டம் இதுக்கு பாத்தீங்கன்னா 125 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு, மொத்தம் 8 காலேஜஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ அடுத்ததா பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 சீட்ஸ் வந்து இருக்கு இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் மூலமா. அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 320 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ அடுத்ததா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 172 சீட்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 135 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. அடுத்ததா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு மொத்தம் 225 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 241 சீட்ஸ் வந்து டோட்டலா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருப்பாங்க, அது அந்த பிடிஎஃப் ஃபைல்லே இருக்கு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி மொத்தம் 230 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு வந்து 158 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. அடுத்தது பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ்க்கு வந்து 20 சீட்ஸ் வந்து இருக்கு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் ஆஃபர் பண்றாங்க. அடுத்தது பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜிக்கு மொத்தம் 40 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கவுன்சிலிங்ல வேகன்சிஸ். ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ரவுண்ட் 1A கவுன்சிலிங்கிறது வந்து முற்றிலும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 19 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸை ஃபில் பண்றதுக்காக நடக்கக்கூடியது அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங். இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல தான் வந்து பிரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ்ல கவுன்சிலிங் மூலமா இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான வேகன்சி பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபிடி கோர்ஸ்க்கு வந்து எவ்வளவு வேகன்சி பொசிஷன் மொத்தம் 4 வேகன்சி பொசிஷன்ஸ் இருக்கு. பிஓடி பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ இது இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சி பொசிஷன்லாம் எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கான அந்த வேகன்சி பொசிஷன்ஸை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1A கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்குடைய அந்த கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கவுன்சிலிங் தான் வந்து இந்த ரவுண்ட் 1 ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றது. ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் 20/9/2024 காலையில் 10 மணில இருந்து 25/9/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க 250 ரூபா பேமெண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்கான பேமெண்ட்டை வந்து பே பண்ணிட்டு உங்களுக்கான காலேஜஸ் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் 1A உடைய அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 27/9/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் 28ஆம் தேதி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4/10/2024 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன் பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் 2024 ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுன்னா TNMedicalSelection.net அப்படின்ற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா
டிஎம்சி கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2024 to 25 இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் ஐடி, லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ₹250 அந்த ஆன்லைன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஃபீஸை பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் காலேஜஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த காலேஜஸ் எந்த கோர்சஸ் அப்படின்றது ரவுண்ட் 1A கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து சூஸ் பண்ணி லாக் பண்ணிடுங்க 25ஆம் தேதிக்குள்ளே. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 27ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜஸில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அருள் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.